வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஹைலக்ஸ் வாகனம் வந்து அனுராதபுரத்தில் ஒரு சேல்ஸ் கடையில் விற்பனைக்காக வந்திருக்குது. கன பேர் வந்து ஹைலக்ஸ் வாகனம் வந்து தேவை வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைலக்ஸ் D4D விகோ என்று சொல்லப்படுற ஒரு மாடல் தான். இந்த வாகனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து எல்லாரும் வந்து இந்த வாகனம் வந்து எடுக்க மாட்டீங்க. என்ன சொன்னால் இதுன்ற ரேட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கர ரேட்டாக இருக்கும். இப்போ என்சார்ந்த போல் ஒரு சாதாரண ஆள் வந்து என்ன யோசிக்கணும்னு சொன்னால் இதை இந்த விலை கொடுத்து வாங்குறதுக்கு நான் ஒரு KDH வாங்கி ஓடி தொழில் செய்யலாம்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த வாகனம் வந்து உண்மையிலே ஏன் எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு பவருக்காக ஒரு கலஸுக்காக எடுக்கிறது. இந்த வாகனம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், பெரிய அந்த கட்டிட நிர்மாண இன்ஜினியர்மார், இந்த பிரதேச செயலக அமைச்சர்மார் அப்படியா நாக்கள்லாம் இந்த வாகனம் ஓடுறது என்று சொன்னால் இது சரியான விலை கூட மக்களே. இது ஒரு பவருக்காக டொயோட்டாண்ட பாருங்க ஒரு தரமான வாகனம். நீங்கள் யாழ்ப்பாணங்களில் பார்க்குற விலையை விட இங்கே வந்து ஒரு குப்பை மெலிவன்னு தான் சொல்லணும். அப்படியே ஒரு விலை குறைஞ்ச வாகனம். ஜனாதிபதி பிறந்த ஊருன்றதால தான் இங்கே வந்து விலை குறைவோ தெரியல. பாருங்க டொயோட்டா PD 2296 உக்கல்கள் கரல்கள் அப்படி இல்லை. இதில் பாருங்கள் ஒரு பின்னுக்கு ஒரு பெட்டியோடு கிடக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்சன் 3 பாருங்கள் நல்ல மாதிரி நிற்கிது. டயர் வளங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரவாயில்லை மக்களே. ஒரு அரை கண்டிஷனங்களோடு நிற்கிது. எலோ வீல் தான் அரை கண்டிஷனோடு நிற்கிது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் பெயிண்டிங்களோடு நிற்கிது. பிள்ளை சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு நல்ல கண்ணாடி இதெல்லாம் இருக்கட்டும், பொடியாக இருக்கட்டும், இன்ஜின் வளமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல க்ளீனாக நிற்கிது. இது உள் வளங்களை பார்ப்போம். உள்ளுக்குள்ளே பாருங்கோ. உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் வேறு லெவல் செம்ம க்ளீனாக நிற்கிது. எப்படி நிற்கண்டு பாருங்கோ. சீட் பலமெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் கிடக்கு. பாருங்க உள்ளுக்குள்ளே எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவுலாம் நிற்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனுவல் கியர் தான். சில பேர் வந்து ஆட்டோ கியர்னு நினைப்பீர். ஆனால் சீட் பலமெல்லாம் சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க. எந்த ஒரு கிளியல்கள் பியல்கள் அப்படி ஏதும் வந்து டேமேஜுகள் இப்போலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு தரமான கண்டிஷனில் இருக்குது. மற்றது எல்லா வேலையுமே இந்த ஹைலக்ஸுக்கு வந்து செய்திருக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஹைலக்ஸ் எடுத்து செய்ய வேண்டிய வேலையில் கூடுதலாக இந்த வாகனத்தை இப்போ சாதாரணமாக வெளிநாட்டுக்காரரே காசு கொடுத்து வேண்ட வந்து யோசிப்பேன் என்று சொன்னால் கடும் விலை. நான் என்ன விலைன்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். மற்றது இந்த கடையின் கான்டாக்ட் நம்பர்கள் எல்லாம் சொல்லுவேன். பாருங்க பின்னுக்கு வந்து 3 பேர் இருக்கலாம். இங்கே வந்து டிரைவர் சீட் கிளீனர் சீட் ஆக மொத்தம் 5 பேர் இருக்கலாம். பின்னுக்கு வந்து சாமான ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கலரிங்காக இருக்குது பாருங்க. இது வந்து என்ன கலர்ன்னு சொல்கிறது, உண்மையில் அந்த ஒரு சூரிய ஒளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஒளிப்பாக இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டயர் வளம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய டயர் பாருங்க. உங்களுக்கு பார்க்க தெரியும் எலோவில் போட்டிருக்கு. புதிய டயர் மக்களே. நீங்கள் செய்கிறதுக்கு எந்த ஒரு வேலைப்பாடும் இல்லை பாருங்க. ஹைலக்ஸ் வாகனங்கள் வாங்க வேணும், அதில் உள்ள ஆர்வமுள்ளாக்கள் கனவேறி இருப்பினும். இது வந்து 2011ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வாகனம் பாருங்க. 2011ஆம் ஆண்டு வாகனம். இன்ஜின் வளம் பொடி வளம் எல்லாமே சூப்பர், எல்லாமே வேறு லெவல். இந்த கடையில் வந்து நீங்கள் வந்து விலையை கதைச்சி பேசி வாங்கலாம். ஆனால் இதுக்கு ஓனர் சொல்லியிருக்கிற விலை வந்து 1 கோடி ரூபாய். ஆனால் கூடுதலாக வெளியிடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 கோடி 2 கோடிக்கெல்லாம் இருக்குது. ஏன் 6 கோடிக்கு கூட ஹைலக்ஸ் வாகனம் இருக்குது. ஆனால் இந்த வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கோடி ரூபாய் தான் சொல்லினா நீங்கள் இதை வந்து வாங்கி ஓடலாம். நீங்கள் வந்து நேராக ஒரு மெக்கானிக்கை கூடி வந்து காட்டியோ அல்லது எதுவும் ஒன்று செய்து நீங்கள் வந்து வாங்கி ஓடலாம். இந்த சேல்ஸ் கடை சரியாக எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ அனுராதபுரம் சாலியபுரம் 4ஆம் மைல் போஸ்ட்லான் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ரோட் வந்து அனுராதபுர யாழ்ப்பாண ரோட் மக்களே. இதில் இந்த இடம் சரியா, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இதில் ஃபோன் நம்பர் இருந்தாரன் உங்களுக்கு வந்து சிங்களம் தெரியும்னு சொன்னால் இந்த ஃபோன் நம்பரை அடித்து கேட்கலாம். அல்லது நீங்கள் வந்து நேர அந்த ஹைலக்ஸ் வாகனத்தை வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வேறு வாகனங்கள் நிற்கிது. ஓகே மக்களே, இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.